மோகினி அவதாரம் என்பது விஷ்ணுவின் ஒரு அவதாரமாகும். மோகினி ஒரு அழகிய பெண் ரூபத்தில் தோன்றி தேவாசுரர்களுக்கிடையே அமிர்தத்தை பகிர்ந்தளிக்கும் காட்சியில் முக்கியமான பாத்திரமாக அமைந்துள்ளார். மோகினி அவதாரத்தின் கதைகள். 1. பார்க்கடல் கடைதல். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து கடலை கடைந்து அமிர்தம் பெற்றபோது அந்த அமிர்தத்தை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதில் பிரச்சனை ஏற்பட்டது. அசுரர்கள் அதனை கைப்பற்ற விரும்பினார்கள். இதனால் மகாவிஷ்ணு மோகினியாக ஒரு அபூர்வ அழகிய பெண் அவதரித்து அசுரர்களை மோசமாக்கி அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே பெறச் செய்தார். 2. பசுபதன் மற்றும் மோகினி. சிவபெருமான் மோகினியின் அழகை பார்த்து மயங்கி அவருடன் இணைந்ததாக ஒரு புராணக் கதை உள்ளது. இதன் விளைவாக ஐயப்பன், சாஸ்தா பிறந்தார் என்று கூட கூறப்படுகிறது. மோகினி அவதாரத்தின் முக்கியத்துவம். விஷ்ணுவின் ஒரே பெண் அவதாரம். மாயை மற்றும் மோகத்தை பிரதிபலிக்கிறது. தர்மம் நிலைநிறுத்தப் பெறவே மகாவிஷ்ணு இவ்வாறு மோகினியாக தோன்றினார். இந்த அவதாரம் ஏமாற்றத்திற்கும் மாயைக்கும் ஒரு குறியீடாகவும் மேலும் தர்மம் நிலைநிறுத்துவதற்காக உள்வாங்கப்படும் உத்திவேடமாகவும் பார்க்கப்படுகிறது.